பூ மேலே வைங்க. இந்த 2 விரலில் மட்டும் பிடிங்க. பூ பாருங்கள், நூல் கீழே தொங்கணும் ஸ்ட்ரெயிட்டாக. இந்த பூ மேலே வச்சிட்டிங்களா? இப்போது கீழே இருக்க பூவை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த ஒரு பூவை மட்டும் நம்ம ஏற்கனவே சுற்றின மாதிரி மேலே நூல் விட்டு கீழே விடணும். பாருங்கள், இந்த ஒரு பூ நான் வைக்கிறேன்ல, 2வது பூ, இந்த பூவை மட்டும் நான் விரலில் பிடிச்சிட்டு இந்த காம்பை நம்ம டச்சே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வச்ச பூவோடைய காம்பு எதுவுமே தொடக்கூடாது. இந்த பூவை மட்டும் நடுவில் இருக்க நூலோட சேர்த்து கிரிப்பாக 2 சுற்று சுற்றுங்க. நம்ம இதை இங்கே பாருங்கள், இந்த காம்பு தனியாக இருக்கணும். இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த நம்ம இப்போ எடுத்த பூவை மட்டும்தான் சுற்றணும். ஒரு சுற்று 2 சுற்று. இதான் இங்கே பாருங்கள், அந்த பூவுக்கு மேலே த்ரெட்டை விடுறேன். த்ரெட்டை விட்டு பூவுக்கு கீழே, அதாவது இந்த காம்புக்கு கீழே சுற்றுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பூ எடுங்க. இல்லைங்க மேம், அந்த பூவை டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் காம்பை சுத்தி முடிச்சிட்டோம். இதுக்கு மேல அது கீழே போயிடுச்சு. அதை எப்படி சுத்துனீங்களோ அதே மாதிரி செகண்ட் பூ, அதே மாதிரி தேர்ட். இங்க பாருங்க, செகண்ட் பூ எடுக்கிறோம். இதே மாதிரியே வைக்கி இந்த 2 ஃபிங்கர்ல மட்டும் பிடிச்சிட்டு இந்த பூவை டிஸ்டர்ப் பண்ணாம மேலே இருந்து கீழே. இங்க பாருங்க, பூ தெரியுதா? சுத்திட்டீங்களா? அடுத்த பூ எடுங்க. வைங்க. அந்த பூ மேலே வைங்க. நம்ம ஏற்கனவே வச்ச பூவுக்கு மேலே இதை வைங்க. வச்சுட்டு அதே மாதிரி இந்த பூவை மட்டும் சுற்றணும். ஃபர்ஸ்ட் இருக்க 2 பூவும் விட்டுருங்க. நம்ம எந்த பூ எடுக்கிறோமோ அதை மட்டும் மேலே இருந்து இங்கே பாருங்க தான், இந்த ஃபிங்கர் மேலே நான் 2 ஃபிங்கர் வச்சுருக்கேன்ல, இந்த 2 ஃபிங்கர் மேலேயே த்ரெட்டு பட்டு கீழே வருது. கீழே கீழே கொண்டு வாங்க. இங்கே பாருங்க தான், எவ்வளோ ஈஸியாக இருக்கு. ஓகேங்க. அடுத்த பூ எடுங்க. ஓகேங்க மேம், நீங்கள் அந்த லைனுக்கே சொல்லிடுவீங்க. நீங்களும் இந்த லைன் சொல்லிடுவீங்க அந்த அளவுக்கு. அடுத்து எடுங்க மேம். ஓகேங்க மேம், அடுத்த பூ வைங்க மேலே கீழே. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே எடுங்க, எல்லா பூவும் எடுங்க. 3ஐயும் ஒட்டுக்க வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் சொல்றேன். இங்க பாருங்க, கீழ ஒரு பேஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? அது கிளியரா? கீழ நிக்கிறா ஃபர்ஸ்ட் பூ சுத்திட்டீங்களா? அதுல எந்த டவுட்டும் இல்லல. திருப்பி புடிச்ச மாதிரி அதை விட்டுடுங்க. அதுக்கு மேல விழுகாது. இந்த சிங்கிளா சுத்த போற இந்த த்ரெட்டையும் இதையும் கீழே விட்டுடுங்க, இதையும் கீழே விட்டுடுங்க, இந்த பூவையும் எல்லாத்தையுமே கீழே விட்டுடுங்க. நம்ம கையில என்ன இருக்கணும்னா இந்த நூல் மட்டும் தான் கையில இருக்கா. இந்த பூவையும் சேர்த்து இப்படி பிடிக்காது. இந்த காம்பை திருப்பி இந்த நூலோட சேர்த்து பிடிக்க கூடாது. காம்பை கீழே விட்டுறணும், வேற நூலை மட்டும் தான் பிடிக்கணும். காம்பை சேர்த்து பிடிச்சீங்கன்னா தப்பா வரும். நிறைய பேர் இப்படி பிடிச்சிருவீங்க நினைக்கிறேன். காம்பையும் இந்த நூலையும் சேர்த்து பிடிச்சிருவீங்க. காம்பை கீழே விட்டுட்டு நூலை மட்டும் பிடிச்சு அதான் அவளை சுத்தினோம்ல, அந்த பூ விழுகாது. ரவுண்ட் கை இப்படி இருக்கா, திருப்பியும் இதை வச்சுட்டு பூவை மட்டும் சுத்தணும். பூக்கு மேல காம்பு கீழே இந்த த்ரெட் பூக்கு மேல விட்டு நீங்க இப்ப புதுசா வச்ச பூவோட காம்புக்கு கீழே. இப்ப இதுல இந்த காம்பு இருக்கா, வெட்டிங்க கீழே. அவ்வளவுதான். திருப்பி அடுத்த பூ அதே மாதிரி. சரி, இங்க பாருங்க, மறுபடியும் பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். இங்க பாருங்க மேம், சப்போஸ் உங்களுக்கு தப்பா வருதுன்னா கழட்டிடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகேங்க மேம். இங்க பாருங்க, இப்படி வரணும்டா, ரவுண்டா. நீங்க கரெக்ட்டா கட்டிட்டீங்கன்னா இந்த பூ இப்படி வரணும். இப்படி கீழ ரவுண்டா இப்படி வரணும். கரெக்ட். இல்ல ஃபர்ஸ்ட் இப்ப வந்துரும் எல்லாருக்கும். சரிங்க, பாருங்க, தெரியுதுங்களா?
இங்கே பாருங்க, கையில் இந்த லென்த்தான த்ரெட்டை உள்ளே விட்டுட்டேன், என் பக்கம் சின்ன த்ரெட்டு கீழே தொங்குது. ஓகேங்களா? இப்போ என் கையை ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டேன். பாருங்க, கீழே ஸ்ட்ரெயிட்டாக தொங்குதா? உள்ள த்ரெட் என் கைக்குள்ளே இருக்கா? இந்த த்ரெட்டு இங்கே பாருங்க, ஒரு பூ எடுத்து இந்த விரல் மட்டும்தான், இந்த விரல் மேலே இதை வச்சு இந்த விரலை லாக் பண்ணிக்கிறேன். கை இப்படி வைங்க. இப்போ இந்த பூவை மட்டும் நான் சுத்துறேன். மேலே இருந்து இங்க பாருங்க, இந்த பூவோடைய மேல் பகுதியை கட்டி இந்த த்ரெட்டு கூட கீழே கொண்டு வந்து அப்படியே நாட் பண்றேன். மேம், இந்த த்ரெட் இங்க பாருங்க, இந்த த்ரெட்டுக்கு இந்த சைடு வரணும், நம்ம உள் பக்கம் வரணும். நான் கொண்டு வர, நான் இங்க மேல கொண்டு வர த்ரெட்டு என் பக்கம் வரணும். மேல காம்புக்கு கீழே, பூக்கு மேல விட்டு காம்புக்கு இப்படி. பூக்கு மேல மேம் நீங்க இப்படி வரீங்க. ஓகேங்க மேம், வந்துடும் ஒரே மாதிரி ஈவனா வந்துடும். ஓகேங்க மேம். மேம் இங்க பாருங்க, இப்படி வைங்க. மேம் யாருக்கு ரொம்ப டவுட்டா இருக்கோ இங்க கூட வாங்க, ஏன்னா மோஸ்ட்லி எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த த்ரெட் எடுங்க. அவ்வளோதாங்க மேம், சுத்திட்டீங்க, அவ்வளோதான். விட்டுருங்க, அந்த பூ விடுங்க, நூலையே விடுங்க. இன்னும் சும்மா விட்டே பாருங்க, பூ விழாது. இல்லையே. அடுத்த பூ எடுங்க. இப்போ ஏற்கனவே வச்ச மாதிரி எப்படி இப்படி வைக்கக்கூடாது, காம்பு இந்த சைடு போகணும். அவ்வளோதான். இப்போ கீழே கீழே இந்த இந்த இது இப்படி வாங்க. சுத்தமா புரியல அப்படிங்கறவங்க 5 பேர் இந்த சைடு எப்படி சுத்துங்க, இப்போ சுத்துங்க. அவ்வளோதான். அப்படியே இந்த பூ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த பூவை மட்டும்தான் லாக் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எடுத்த பூவை மட்டும்தான் லாக் பண்ணுறீங்க. கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வாங்க, அவ்வளோதான். மேம் இங்கே பாருங்கள் மேம், இந்த த்ரெட்டு கீழே விட்டிங்களா? இங்கே பாருங்கள், இந்த பூவை வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் கை இந்த த்ரெட்டு கீழே தொங்கணும். ஃபஸ்ட் இல்லை, கை தூக்குங்க இப்படி. அவ்வளோதான். இப்போ இந்த பூவை அப்படியே சுற்றுங்க. அடியில் கொண்டு வாங்க, நல்லா கொண்டு வாங்க. நீங்கள் கை மாறுது பாருங்கள், வாட்டம். இந்த கை மாறக்கூடாது, இதை வச்சுக்கோங்க. சுற்றுங்க சுற்றுங்க, இன்னும் 2 சுற்றுங்க. அவ்வளோதான், விட்டுருங்க. டைட்டாக சுற்றுங்க, பூ உடையாது. உடஞ்சிச்சின்னா அடுத்தது பூ எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பூ எடுங்க. அடுத்தது இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இந்த சைடு ரொட்டேட் பண்ணுங்க, ரைட் சைடு. இப்போ இந்த பூவை அப்படி இந்த பூ மேலே இது வைங்க. மேலேங்க மேம், இதுக்கு மேலே வைங்க. இப்படி வச்சுட்டு இந்த பூ மட்டும் சுற்றுங்க. இந்த பூ பாருங்க, இந்த பூ வளைஞ்சிருச்சு. இந்த பூ எது காம்பு கையில் பிடிச்சிங்க? நான் கையிலே பிடிக்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பூவோட காம்பு பாருங்க, உங்க கைக்குள்ளேயே வந்துச்சு. ஆமாங்க மேம். இந்த நீங்க 2 பூவும் சேர்த்து சுத்துறீங்க. இங்க பாருங்க மேம், யார் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பூ இதான். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, என்ன பாருங்க. இந்த பூ இப்படி வச்சுட்டுனா இப்படி வச்சுட்டு இந்த பூவை மட்டும் மேலே சுற்றி கீழே இந்த த்ரெட்டு பாருங்க தான் இப்படி வச்சுக்கோங்க. வேற எதுவும் இல்லை. இந்த பூவையும் அந்த நடுவில் இருக்கிற த்ரெட்டையும் மட்டும்தான் லாக் பண்ணுறேன். ஒன்றும் இல்லைங்க மேம், இந்த த்ரெட் இப்படி மேலே போயிட்டு கீழே வருது. நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க, சுற்றுங்க. இதுக்கு அடியிலலாம் வரக்கூடாது, இந்த த்ரெட்டுக்கு சுற்றி வாங்க. சுற்றுங்க, கீழே வாங்க. அப்படியே சுற்றுங்க. இன்னொரு டைம் அவ்வளோதான். இந்த பூவை விட்டுருங்க, இந்த பூ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நேராக வைங்க. இந்த காம்பு வந்து ஸ்ட்ரெயிட்டாக, அதெல்லாம் தான் பூவை ஸ்ட்ரெயிட்டாக வைக்க சொன்னேன். இப்படி வைக்கக்கூடாது, கை இப்படி வைங்க. செகண்ட் பூ அது மேலேயே வைங்க. இங்கே பாருங்க, இந்த பூவை விட்டுருங்க, இது எதுவுமே தொடாதீங்க, இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த பூவை எடுத்து ஃபஸ்ட்டு நான் 2 கையில் பிடிச்சல, 2 விரலில் அதே மாதிரியே பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட் மொக்கு அதுவே நவுத்துக்கணும். கொஞ்சம் நவுத்திட்டு அது மேலே இப்படி வைங்க. இந்த மொக்குக்கு தாண்டி இந்த பக்கம் வரணும். ஃபர்ஸ்ட் பூ எதுக்கு காம்பு பிடிக்கிறீங்க?
கையில புடிச்சிட்டு இருக்கிற காம்பு. மேம் பூவை இப்படி வைங்க மேம். இந்த இங்கே பாருங்க, இந்த விரல் மேலே வச்சு இப்படி பிடிங்க. கை உங்களுக்கு மாறிக்குது. இன்னொரு பூ வைங்க மேம், பார்க்கலாம். மேம் அந்த காம்பு பிடிக்க வேண்டாம். சரி ஓகே, நீங்கள் பிடிக்காது. ஓகே, அவ்வளோதாங்க மேம், அவ்வளோ. இது ஏன் இப்படி இருக்குங்க? எப்படி கமரும்? கமராதுங்க. நான் இப்படி பிடிக்கவே சொல்லலையே. நான் பூவை இப்படி தான் பிடிக்க சொன்னேன். இந்த காம்பு தெரியணும், என் சைடு தெரியணும். இந்த நடுவில் தான் நான் பிடிக்கணும். என்னோட விரலே இந்த பூவோடைய நடு காம்பு மட்டும் தான் பிடிக்கணும். இப்போது இந்த பூவை மட்டும் சுற்றணும். இந்த பூவை நான் தொடக்கூடாது. இந்த பூவை மட்டும் நான் எப்படி, இது ஃபஸ்ட்டு பூவை மட்டும் நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட் பூவை எப்படி சுற்றணும்? மேலே கொண்டு வந்தோம், இந்த த்ரெட்டோட நான் சுற்றணும். ஓகேங்களா? நம்ம இந்த பூவையும் சேர்த்து இது கூட இப்படி பண்ணக்கூடாது. இதை விட்டுட்டு இதை மட்டும் சுற்றணும். இன்னொரு பூ எடுங்க. இப்போ இது கொஞ்சம் திருப்பிக்கோங்க. சும்மா ஃப்ரீயாக விட்டுட்டு, லூஸாக விட்டுட்டு திருப்பிட்டிங்களா? பூவை இப்படி இந்த நடுப்பகுதி மட்டும் பிடிங்க. பூவோடைய காம்போடைய நடுப்பகுதி மட்டும் பிடிச்சிட்டு, இந்த காம்பு என் பக்கம் இருக்கணும். உங்கள் பக்கம் இருக்கா? இப்போ இந்த பூவை மட்டும் சுற்றுங்க. அவ்வளோதான், சுற்றுங்க. அடுத்து இன்னொரு பூ வைங்க. அதே மாதிரி அந்த காம்பு இப்படி நீங்கள் பிடிக்கக்கூடாது. இதை விட்டுறணும். இந்த காம்போடைய எட்ஜை விட்டுட்டு சென்டர் மட்டும்தான் பிடிக்கணும். சென்டர். அந்த பூவை மட்டும் சுற்றுங்க. அவ்வளோதான், இதே மாதிரி சுற்றுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த சென்டர் பிடிக்கிறோம், இந்த பூவை மட்டும் லாக் பண்ணுறோம், கீழே இருக்கிற பூவை மறந்துடுறோம். நீங்கள் இப்படி கட்டுறீங்க. நீங்கள் காம்பு என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்லேருந்து வாங்க. தெரியலைங்க மேம், நீங்கள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கட்டுறீங்களே புதுசாக. இது எனக்கு சொல்லி தரீங்களா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவங்க சென்டர் மட்டும்தான் விரலில் பிடிக்கணும். இந்த பூக்கு இதை விடுங்க. இப்போ விட்டுட்டிங்களா? இது இந்த சைடு வந்துச்சா? இப்போ இப்படி வைங்க. இப்படிங்க, த்ரெட்டோட பிடிங்க. நீங்கள் நார்மலாக பிடிக்கிற மாதிரி பூவை மட்டும் பிடிங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பூவை மட்டும் சுற்றுங்க. மேலே உங்கள் விரல் மேலே பட்டு அந்த த்ரெட்டு வரணும். இந்த பூக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது வாங்க, கொண்டு வாங்க. சுற்றுங்க. த்ரெட்டுக்குள்ளே லாக் ஆயிடுச்சா? லாக் ஆயிடுச்சு. போடுங்க. ஓகே, இருக்குங்க. இவங்களை அனுப்பிச்சிடலாம். அவ்வளோதான். அடுத்த பூ கொண்டுட்டாங்க. இதை விட்டுருங்க, சும்மா நார்மலாக விட்டுருங்க. கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டீங்களா? இப்போ பூ வைங்க, ஃப்ரெஷ்ஷாக வைக்கிற மாதிரி வைங்க. நார்மலாக எப்படி பிடிப்பீங்க? சென்டராக பிடிங்க, பூவை லாக் பண்ணுங்க. அவ்வளோதான், அது மட்டும் சுற்றுங்க. இந்த பூவை மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. மேலே கொண்டு வந்து இல்லை, இது பூ நல்லா லாக் பண்ணல. சுற்றுங்க. ஒரு த்ரெட்டு நமக்கு விரல் மேலே படணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம கொண்டு வர த்ரெட்டு நம்ம விரல் மோதிக்கிட்டு வரணும் மேலே. பிரிக்க வேணாம். இப்போ சுற்றுங்க. மேலே கொண்டு வரணும். உங்கள் விரல் மேலே படுதா? நகத்து மேலே. அப்படியே சுற்றுங்க. கிளாக் வைஸ் தான், சந்திலெல்லாம் வரக்கூடாது. பூவையே நீங்கள் பிடிக்கலையே, வெறும் நூலை பிடிச்சி நீங்கள் பூவை இங்கே வச்சுட்டு நூலை மட்டுமே சுற்றிட்டு இருக்கிறீங்க. பூவும் தனியாக இருக்குது, நூல் தனியாக இருக்குது. பூ எங்கள் கையில், உங்கள் விரலில் தானே பூ இருக்கணும். பூ எங்கே? விரல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. பூ பிடிச்சிட்டிங்களா? பூவை விடக்கூடாது. எங்க? இப்போ சுற்றுங்க. பூவை விட்டுட்டீங்க பாருங்க. அந்த காம்பு நம்ம நூல் சுத்துற வரைக்கும் விடக்கூடாது. எங்க காம்பு காணும்? விரல்ல பிடிச்சிருக்கீங்களா? நல்லா பிடிச்சி. ஓகே. ஓகேங்க. சுத்துங்க. கீழே அந்த காம்புக்கு கீழே வரணும். இந்த பூவோடைய காம்போட கீழே வரணும். சுத்துங்க. ஓகே. அடுத்து பூ எடுங்க. அவ்வளோதாங்க மேம், நீங்கள் போய் சுற்றலாம்.
இது பேஸ். இப்படி வைங்க, இப்படி பிடிங்க. என்னங்க மேம் பண்ணுறீங்க? நாட் போடலைங்களாண்ணா? இப்படி போட முடியலன்னா இப்படி ரவுண்ட் பண்ணி இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுவும் இல்லையா, முடிச்சு போடுவீங்களா? இப்படி போட்டு இந்த நூல் இப்படி வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க, ஒரு 2 முடிச்சு. இப்போ வந்துடுச்சிங்களா? இப்போ இந்த கீழே இருக்கிறத விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த 2 விரல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இந்த விரல் மேலே இதை வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், கை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, நிலத்தை பார்த்துருக்கா. இந்த காம்போடைய நடுப்பகுதி மட்டும் 2 விரலையும் பிடிச்சிக்கிறேன். எப்படி பிடிக்கிறேன் பாருங்கள். கை ஃபஸ்ட்டு பொசிஷன் கொண்டு வாங்க. இந்த காம்பு என் பக்கம் இருக்கா? ஓகேங்களா? இப்போது இந்த பூவை மட்டும் இந்த விரல் மேலே என்னோட த்ரெட்டு போகுது பாருங்கள். இந்த 2 விரல் மேலே என் த்ரெட்டு போகுது. சரிங்களா? பாருங்கள், இந்த பூவோடைய மேல் பகுதி சுற்றிட்டு இந்த த்ரெட்டுக்கு இந்த காம்புடைய கீழ்ப்பகுதி மேலே போயிட்டு இந்த பூவை மட்டும் கீழே வருது பாருங்கள். வேறு எதுவுமே இல்லை, இதை மட்டும்தான் ரவுண்ட் பண்ணுது. மேலே போகுது, கீழே வருது, இந்த நாட் பண்ணுது. இந்த த்ரெட்டு நடுவில் நிற்கிது பூவுக்கும் அதுக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இன்னொரு பூவை எடுத்து இந்த 2 விரலில் மட்டும் பிடிக்கிறேன். இதை நான் டிஸ்டர்ப் பண்ணல. இந்த பூவையே பிடிச்சிட்டு இந்த பூவோடைய மேலே, இந்த பூவோடைய கீழே, நடுவில் என்ன இருக்குங்க? த்ரெட்டு. இந்த பூவோடைய மேலே எல்லாருக்கும் வந்துருச்சா மேம்? யாருக்கும் இல்லை, அவங்க பிரைடுக்கே ரெடி பண்ணிட்டாங்க. பாருப்பா, செம்மையா இருக்கு. காட்டலாமா? யாருக்கெல்லாம் வந்துருச்சு காட்டுங்க. ஃபர்ஸ்ட் டைமே வந்துருச்சு எல்லாருக்கும். பரவாயில்லையே, நீங்க இப்படி வச்சிட்டீங்களே த்ரெட்டை. நான் பொசிஷன் எப்படி சொன்னேன்? த்ரெட் எங்க இருக்கணும்? எல்லா பூவோட காம்பே நம்மள பார்த்தபடி சார். இது இப்படி வச்சுட்டு இது இப்படி சுத்தும் போது இந்த பூவையும் சேர்த்து தானே சுத்துற மாதிரி. அது எதுக்கு சுத்துறீங்க? அதை மறந்துடுங்க அந்த பூவை. அண்ணா இந்த பூவை உங்களுக்கு வந்துருச்சா? இப்பதான் வந்திருக்குது, இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. நூல் கீழே தொங்கணும். உங்க கை எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். வந்துருச்சு போல. 2 விரலும் கரெக்டா கீழே நிலத்தை பார்த்துட்டு பாருங்க. ஸ்பீடே வந்துருச்சு. 2 விரல் நிலத்தை பார்த்துட்டுதா. உங்களுக்கு வந்துருச்சா? காட்றா புடிங்க. சூப்பர். அந்த பூ விட்டுருங்க. காட்றா அப்படி இருக்கீங்க. இத விட்டுருங்க சும்மா. வெரி குட். இப்படி இல்ல, இந்த பூ ஏந்து அந்த பக்கம். உங்களுக்கு என்ன வரலையா? வந்துருச்சா? இப்பதான் ஸ்டார்டிங். வரலன்னா அங்க எஞ்சி போங்க, ஓடுங்க. அங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, போங்க. யாருக்கு வரலையோ முன்னாடி எந்திரிச்சு அங்க டேபிள் கிட்ட போங்க. எதுக்கு நான் இவ்வளோ இதெல்லாம் பண்ணவே இல்லை. இந்த பூ ஓகேடா, கரெக்ட் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுற்றுங்க. பூ உடஞ்சுன்னா பார்த்துக்கலாம். அடுத்து எடுங்க. இப்போ விடுங்க, விட்டுங்க. சும்மா ஃப்ரீயா நின்றுச்சே, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பூ அந்த பூ நான் பிடிக்கவே கூடாது. சூப்பரா, சமய கட்டிருக்கீங்க. கரெக்ட். ஓகேவா? என்னடா ஏதோ ஒரு மார்க்கமா இருக்குது, அந்த மாதிரி இருக்கு, வராத மாதிரி இருக்கு. ஐ திங்க் தப்புன்னு நினைக்கிறேன். வச்சிட்டீங்களா? ஸ்ட்ரெயிட்டா வைங்க கையை. பிடிச்சிட்டீங்களா? கட்டா உங்க விரல் மேல படுதான். கீழே கொண்டு வாங்க. இந்த அப்படியே இந்த பூவடியை கீழே கொண்டு வாங்க. அப்படியே நாட் பண்ணுங்க. அவ்வளோதான். வந்துருச்சா? ஒருத்தர் செம்மையா ஆடிட்டீங்களே. வாவ், சூப்பர். அப்படி பண்ணும்போது பழகிட்டீங்கன்னா ஒரே நாட்டு போகும். அவ்வளோதான் மேம், அவ்வளோதான். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே பிகினர்ஸ். ஆனால் ஒரு 1 ஹவரில் அழகாக வேணி சுற்றுற அளவுக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க. என்ன ஆச்சு? கரெக்டு தான், கரெக்டு.
இந்த பூ எதுக்கு பிடிக்கிறீங்க? இதை மட்டும் பிடிங்க, அதை விட்டுருங்க. இந்த பூ மேலே வைங்க, இது மேலே. டீ வந்துருச்சு, டீ குடிச்சிடலாமா?